கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்காத்தா படத்துல ஒரு டயலாக் மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு இந்த மொத்த வீக்கெண்டையுமே வந்து நம்ம தல ஏகே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு. தலன்னு சொன்ன கூட வேணாங்கிறாங்க. ஸோ அந்த அடைமொழியில இருந்து என்னை வந்து நீங்க இந்த அல்டிமேட் ஸ்டார் தல எதுவுமே சொல்ல வேணாம், எந்த பேரும் கூப்பிடாதீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிற பேர்ல தேட்டருக்குள்ள செலிப்ரேஷன்ங்கிற பேர்ல வெடி வெடிக்காதீங்க, டான்ஸ் ஆடாதீங்க, அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் ஃபேன்ஸை பத்தி பேசுறதுல இருந்து பக்கத்துல அவங்களோட சொந்த லைஃபை பத்தி பேசுறாங்க. இவ்வளோ ஓப்பனா வந்து ஏகே பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது கிடையாது. ஏகே நான் ஏன் சொல்றேன்னா, நான் தலன்னு தான் எப்பவுமே சொல்லுவேன். நான் வந்து ஒரு தளபதி ஃபேன், இருந்தாலும் எப்பவுமே தலன்னு தான் சொல்லுவேன். பட் அவங்களே வந்து இப்போ என்னை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம கண்டிப்பா அட் சம் பாயிண்ட் we have to start respecting it. ஸோ ஏகே வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னோட குழந்தைங்க வந்து என்னை பார்த்து கேட்கறாங்க, எல்லா அப்பா மாதிரி நீ இருந்துட முடியாதான்னு என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. என்னால் வந்து இந்தியாவில் வந்து கார் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்றதுல இருந்து அவங்களோட இப்போ இருக்கக்கூடிய அந்த ரேசிங் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப கேண்டிடா இவ்வளோ ஓப்பனா ஒருத்தங்க பேச முடியுமான்னு தெரியல. அதுவும் அந்த ஸ்டேச்சர்ல இருந்துகிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரா இருந்துகிட்டு யாராவது இவ்வளோ ஓப்பனா பேசுவாங்களான்னு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப ஓப்பனா வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ல நம்ம ஏகே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலா இது போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் கரூர் சம்பவத்தை பத்தி பேசியிருக்காங்க. அது கூடவே வந்து போன எலெக்ஷன்ல நடந்த ஒரு சம்பவம், அவங்க வந்து ஒரு போனை வந்து கிராப் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு, அதை பத்தியும் பேசியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்ல டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக வீக்கெண்ட் அப்போ வந்து ரெண்டு, அதில் மெயினாக அந்த கரூர் சம்பவம் வந்து எல்லாருமே பேசின ஒரு விஷயம். கரெக்டாக இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸே வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதை வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் ஒரு 1 or 2 months அப்படி போயிட்டு இருக்கப்போ அதை பற்றியும் இவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அதை வச்சு வந்து டிஎம்கே இருந்துக்கிட்டு இல்லை அவங்க எங்களுக்கு ஃபேவராக சொல்லியிருக்காங்கிறாங்க, டிவிக்கு இருந்துக்கிட்டு இல்லை எங்களுக்கு ஃபேவராக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பாலிடிக்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்து மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பேசியிருக்காங்க, எனக்கு அது எல்லாத்தையும் அது கரூருங்கிறது வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு 10% தான், மீதி 90% வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஷாக்காக இருந்துச்சு. இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. டெஃபினெட்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஐ மீன் வாவ், இது வந்து ஒரு ஃபிலாசபி கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்கும், இவங்களோட உட்காந்து எனக்கு ஒரு டின்னர் போகணும், ஆனால் இப்போ நிறைய பேச முடியும், ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சேன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் ஏகேவை வந்து அந்த லிஸ்ட்டில் வச்சிருவேன். பிகாஸ் so much knowledge, the way he looks at things, அவங்களோட POV எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் இட்ஸ் ஒரு 1 hour வீடியோ இங்கிலீஷில். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி உங்ககிட்ட சொல்கிறேன். பட் டெஃபினட்டாக அதை எல்லாரும் போய் பாருங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட். பிகாஸ் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவங்க வந்து எப்போவுமே ஏகே அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, காலேஜ் ட்ராப் அவுட் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அண்ட் அவங்க வந்து ஒருத்தன் உழைச்சா எங்கே போகலாங்கிறதுக்கு வந்து வேறு லெவல் எக்ஸாம்பிள். எனவே என்ன நடந்துச்சுங்க, என்ன பேசியிருக்காங்கிறத டீட்டெயில் தான் சொல்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் வேர்ல்டில் நடக்கிற காம்ப்ளிகேட்டட் விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் டெய்லி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. சேர்ந்துட்டிங்களா? வெல், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் தலைக்கும் இருந்த ஒரு சின்ன கனெக்ஷனை சொல்கிறேன். இப்போ நான் தலை சொல்லலாம், எனது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம். சென்னைக்கு முதல்ல வந்தப்போ நான் வந்து திருவான்மியூரில் ராமானுஜம் ஐடி பார்க் இருக்குல்ல, அங்கே CRCன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிருக்கப்போ எனக்கு அந்த ஐடி கம்பெனியில், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன் ஐடி கம்பெனி. எனக்கு வந்து ஏன் அதில் ஜாயின் பண்ணேன்னா, படித்து முடிச்சவொடனே எல்லாரும் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறது, ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது அது ஒரு ஃபேஷன். கரெக்டாக அது எல்லாரும் பண்ணணும்னு எதிர்ப்போம். சோஷியல் ப்ரெஷர், வீட்டில் வந்து லோன் எடுத்து படிக்க வச்சுட்டாங்க, ஒழுங்காக வேலைக்கு போடான்ருவாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் போயிருந்தேன். ஆனால் அங்கே போயிருந்தப்போ எனக்கு வந்து அது பெருசாக அங்கே நைட் ஷிஃப்ட்லாம் இருந்தால் ஒரு மாதிரி எனக்கு என்னடா பண்ணிட்டுருக்கேன் லைஃப்பில் அப்படின்னு தோணிட்டு இருக்கப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த திருவான்மியூர் தானே. ஸோ அங்கேருந்து என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம், அவன் பெரிய தலைஃபன், அவன் வந்து அப்போ வந்து சொல்லுவான், மச்சான் அங்கே போகலாம், அங்கே போய் வந்து வீடை பார்க்கலாம். ஸோ அந்த வீட்டு முன்னாடி போய் நாங்கள் நின்று, ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் என்னையும் சேர்த்து தான் அவர் திட்டுறாரு. பட் என்னோட POVல சொல்கிறேன் அப்போ எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ வந்து அந்த வீட்டில் முன்னாடி போய் சும்மா அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்படி ஒரு வீடு இருக்குது, நம்ம ஒரு இது அவங்க வீடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அப்படி போகிறப்போ காம்பவுண்ட் வால் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு
செம ஹைட்டாக இருக்கும், நம்ம உள்ள என்ன இருக்கு எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் அப்போ எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் என்ன இருந்துச்சுன்னா, அப்போ அவங்களும் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான், கரெக்டாக அதை பற்றிலாம் எனக்கு பேசியிருக்காங்க இந்த வீடியோவில். அவங்க மிடில் கிளாஸ், நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், அவங்க வந்து எந்த பெரிய பேக்கப்போடையும் சொசைட்டிக்குள்ளே வரல. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வீடை கட்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டியில் இருக்கு. அது எனக்கு ஒரு, ஏன்னா நம்ம வந்து வளர்றப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு பெருசாக ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். இதெல்லாம் நம்ம இல்லாத ஒரு டைம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் அப்போ ஓன் ஹவுஸ் கிடையாது, அப்புறம் வந்து வீடு கிடையாது. அதாவது ஒரு ரொம்ப நார்மலான என்ன சொல்ல ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்த ஒரு டைம். அப்படி இருக்கிறப்போ ஆசை தானே. அப்போ வந்து அவங்கள பார்க்குறப்போ நம்மளும் இப்படி வரலான்னு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்கும். அதை ஒரு பாசிட்டிவாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு தலை இப்போ ஏகே. ஸோ எனக்கு வந்து அடிக்கடி அந்த அப்போ சம்டைம்ஸ் லைஃப்பில் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறப்ப நான் அந்த வீட்டு முன்னாடி போய் நிற்பேன். சும்மா அந்த பைக் எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுக்கிட்டு, என் பைக் அப்போ ஃப்ரெண்டோட பல்சர் பைக் ஒன்று உண்டு, அதை எடுத்துகிட்டு சும்மா 2 பேர் போய் நின்றுக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி ஆகிடலாம், இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும்னு நம்பிக்கையை கொடுத்த ஒரு பர்சன். ஸோ ஃபேன் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் என்றைக்கும் நம்ம வந்து ஈஸியாக தளபதி ஃபேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பட் ஏகே வந்து இந்த ஒரு கான்டாக்ட் மூலியமாக அவங்க எதுவும் பண்ணல, பட் அவங்களோட லைஃப் மூலியமாக என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா. நான் இன்றைக்கி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம பெருசாக யோசிக்க வேணாம், நம்ம மீடியாவில் ட்ரை பண்ணலாம்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது வந்து ஏகே அவர்கள் இன்டெரக்டாக. மோஸ்ட் லைக்லி வந்து இதை அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஏகே. எனிவே இப்போ வந்து அவங்க அந்த பாட்காஸ்ட்டுக்கு வருவோம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எங்கேயுமே வெளியே பேசவே மாட்டாங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்பேஸில் தான் அவங்க பேசியிருக்காங்க. எங்கே பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ரேசிங் சர்க்கியூட்டில் தான் இது மொத்தமாக ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி ரேசிங் கார்ஸ்லாம் இருக்குது. ஸோ துபாய் சர்க்கியூட்டில் வந்து ரேசிங் கார்ஸ் எல்லாம் பின்னாடி பேக்ட்ராப்பில் இருக்கிறப்போ அனுபமா சோப்ரா கிட்ட வந்து இந்த மொத்த பாட்காஸ்ட் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த அடைமொழிலாம் பிடிக்காது, உங்களுக்கு வந்து எதுவும் சொல்கிறது எப்படி பெருசாக ஹைப் பண்ணாலாம் பிடிக்காது, அதனால் வந்து நான் உங்களை அஜித்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏகே இருந்துக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படியே ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. விச் இஸ் வெரி, நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம்ல, ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த ஜோனுக்கு வச்சிட்டோன்னா அவங்க இந்த அது எதுவுமே இல்லாமல் தான் அந்த மொத்த பாட்காஸ்ட்டே ஆரம்பிக்குது. அந்த மொத்த டோன் ஆஃப் த பாட்காஸ்ட்மே இதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை சிம்பிளாக இது என்ன கான்டெக்ஸ்ட்டில் பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். வேர்ட் பை வேர்டாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணல, நான் பார்த்ததில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேசிங் பற்றி கேட்குறப்ப, ஏன் ரேஸ் பண்ணுறீங்க, எதுக்காக ரேசிங்? எல்லாருமே நீங்கள் ஜாலியாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டார் நீங்கள் அப்படியே இருந்துடலாம்ல, நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி இங்கே கரெக்டாக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறப்ப நான் டைட்டிலுக்கு காம்படிஷன் அப்படின்லாம் சொல்லலை. பட் யூஆர் லார்ஜர் தன் லைஃப் பர்சன். நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து ரேசிங்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இட்ஸ் அபவுட் புஷிங் லிமிட்ஸ். ஒருத்தன் வந்து எவ்வளவு தூரம் போக முடியும்னா நம்ம லிமிட்ஸை புஷ் பண்ணி பார்ப்போம்ல, என்னால் என்ன முடியும்னு சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது, அதுக்காக தான் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லேட்டராக இந்த பாட்காஸ்ட்லேயே அவங்க பேசுகிறப்போ இதில் வந்து பெருசாக இது கிடையாது, ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது வந்து வர்றப்போ என்னையே வந்து அட்வர்டைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்டு, நான் வந்து ரொம்ப ஸ்பான்சர்ஸை வந்து நான் இன்னும் நம்பி இல்லை, நானே சொந்தமாக ஃபண்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த மனி, இட்ஸ் அபவுட் நான் வந்து அந்த லிமிட்ஸை புஷ் பண்ணுறது. அது இப்போ நான் எனக்காக இதை பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் இன்னும் நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அட்டென்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப கிரேஷியஸாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இந்தியன்ஸ் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸ் சொல்கிறாங்க. ஆனஸ்ட்லி ஐ ஃபீல் பேட், பிகாஸ் எனக்கும் அவங்க சொன்ன நிறைய பேரை தெரியல. பட் நரேன் கார்த்திகேயன் தெரிஞ்சிச்சு, அதுதான் எனக்கும் பெருசாக தெரியாது. அவங்க அத்தனை பேரையும் சொல்லிட்டு இத்தனை பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியன் கொடியை வந்து இந்த போடியம்லாம் பிடிச்சிட்டு ரேசிங் ஸ்பேஸில் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபேமை பற்றி பேசுகிறப்போ, அதாவது புகழ், அதை பற்றி பேசுகிறப்போ நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. நான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்து என்னோட ஃபேன்ஸ் தான் காரணம், அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் நான் வந்து என்னோட ஸ்கூலுக்கு, என் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போக முடியல. நான் ஒரு டயத்துக்கு போனேன்னா அந்த டயத்தை மார்க் பண்ணி வச்சுட்டு அதே டயத்துக்கு வந்து மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஒரு கூட்டம் வருது, அப்போ என்னால் வந்து அங்கே போக முடியல. என்னால் வந்து என்னோட பசங்களை படிக்கிற ஸ்கூலுக்கே என்னால் வந்து போயிட்டு வர முடியல நார்மலாக, எனக்கு அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் வந்து சம்டைம்ஸ் அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் கூட்டம் சேருது, நீங்கள் கிளம்புறீங்களான்னு பொலைட்டாக கூட கேட்பாங்க. அதே மாதிரி வந்து நான் காரில் வந்து வண்டி கார் ஓட்டிட்டு போகிறேன்னா சைடில் இருந்து நான் தான் ஓட்டுறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரேஸ் பண்ணிட்டு வராங்க, சேஸ் பண்ணுறாங்க. அப்படி சேஸ் பண்ணுறப்போ என் காரில் இடிக்கிறதும் நடந்திருக்குது. பட் அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாவது காரை போய் இடிச்சிட்றது, மற்ற வண்டியை போய் இடிச்சிட்றது. சில பேர் வந்து பைக்கை வந்து நிறுத்திடுவாங்க, காருக்கு முன்னாடி நிறுத்திட்டு வந்து என்கிட்ட வந்து ஒரு செல்ஃபி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. பட் அவங்களுக்கு புரியலை, எத்தனை பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் ஸ்கூல் போவாங்க, எத்தனை பேர் அவங்களோட வேலைகள்லாம் இருக்குல்ல, பின்னாடி நிற்கிறவங்க, அந்த அடாசிட்டி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. விச் இஸ் கிரேசி ரைட்? அவங்க இவ்வளோ ஓப்பனாக யாரும் பேச மாட்டாங்க, எனக்கு அவங்களோட ஃபேன்ஸ் தான். பட் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தப்புன்னு அவங்க வாவ் அதை அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு.
ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோ சம்வேர் வந்து கூட்டம் நிறைய வந்துருச்சு, எல்லாருமே வந்து இந்த கையை பிடிக்கணும், ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கப்போ ஒரு 18-19 வயசு பையன் இருப்பான். அவன் கையில் வந்து நடுவில் பிளேடு வச்சிருந்தான். அப்போ எனக்கு என்ன ஐ வாஸ் நாட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பிளேடெல்லாம் வச்சுட்டு வந்து அப்போ யார் எந்த இன்டென்ஷனோட நம்ம கூட பழகுறாங்க, என்ன இன்டென்ஷனோட நம்மக்கிட்ட பேச வராங்க நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது வந்து ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் கையில் பிளேடை வச்சுக்கிட்டு கை கொடுக்க வந்து எப்படி என்ன ஆகும், கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. எனவே அப்புறம் வந்து அடுத்து இதை பேசிகிட்டு இருக்கப்போ தான் அவங்க இதுக்கு வராங்க. இந்த எலெக்ஷன் அப்போ வந்து ஃபோனை கிராப் பண்ணுது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும், போன எலெக்ஷன் அப்போ இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்களா, ஸோ அது நடந்தது இந்த 2021 எலெக்ஷன், அவங்க ஜெயிச்ச எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலையிலேயே வந்து அவங்க ஓட் போட வந்துருவாங்க. ஓட் போட வந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மீடியா ஃப்ரெண்ட்ஸி எல்லாமே இருந்துட்டு இருக்கும்ல. அப்போ போகிற போக்கில் மீடியாவுக்கு ஒரு குட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து நான் உட்காந்துருக்கப்போ ஒருத்தங்க வந்து ஃபோன் செல்ஃபி எடுக்க வராங்க. அப்போ அந்த ஃபோனை பிடிச்சிட்டு எடுக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இதை வந்து மீடியாவில் போட்டப்போ மீடியாவில் வந்து நிறைய பேர் அஜித் பாருங்கள் எவ்வளோ அரகண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ மூர்க்கத்தனமாக பிஹேவ் பண்ணாங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் மீடியா வந்து லைட்டாக கேமராவை டில்ட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு எழுதி போட்டிருக்காங்க ஃபோட்டோகிராஃபி ப்ரொஹிபிட்டடு, ஃபோட்டோ எடுத்தால் பிரச்சனை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ நான் அந்த ஃபோனை பிடுங்குறேன். இதை வந்து அவங்க அது அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் பிரச்சனை இல்லை, அங்கே வந்து ஃபைன் போடுவோம் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அதை வந்து மீடியா காமிக்கல, இதை மட்டும் காமிச்சிட்டு மீடியாவில் வந்து அஜித் வந்து மூர்க்கமாக இருக்காங்க, அரகண்ட்டாக இருக்காங்க, அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னே சொல்லிட்டு அடுத்து எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவுக்கும் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. மக்களுக்கு மட்டும் கிடையாது, மீடியாவும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற சில தார்மீக பொறுப்புகள் இருக்குது, மீடியாவும் அதை ஃபாலோ பண்ணணும். எலெக்ஷனில் ஓட்டு போடுறப்போ ஒரு ஆக்டரோ ஒரு ஃபேமஸாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு கேமராவை மேலே தூக்கி காமிக்கிறாங்க. அப்போ வந்து எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மீடியாவுக்கு வந்து ஒரு போக்கில் ஒரு குட்டு வச்சுட்டு, அகைன் இதெல்லாம் சொல்கிறேன்ல, எந்த ஆக்டர் வந்து மீடியாவை வந்து இவ்வளோ ஓப்பனாக அவங்க பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அப்போ மீடியா பதில் நம்மள ஏதாவது பண்ணிச்சு, ஐ மீன் ஹி இஸ் ஆஸ் ஓப்பன் ஆஸ் அ டெக்ஸ்ட் புக் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி பயங்கர ஓப்பனாக பேசியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வராங்க. அகெயின் ஒரு ஆக்டர் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட பிஸ்னஸ்க்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்க்ஸ் டு ஃபேன்ஸ், அதை சொல்லிடுறாங்க, என் ஃபேன்ஸ்க்கு நன்றி. பட் தேட்டரில் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி புதுசாக ஒரு தேட்டரை பில்ட் பண்ணாங்க, நீங்கள் உள்ளே போய் வெடி வெடிக்கிறீங்க, ஸ்க்ரீனுக்கு இது, அப்புறம் வந்து ஆடுறீங்க பாடுறீங்க, அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த தேட்டருக்கு எந்த டேமேஜ் ஆகுங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இது எல்லாமே வந்து அப்புறம் ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்குறீங்க, அவன் அடுத்த ஷோ போடணும், அங்கே மற்றவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் மோர்லாம் இது எல்லாத்தையுமே வந்து நிறுத்தணும், ஸ்டாப், இட் நீட்ஸ் டு எண்ட் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா கரூர் அசம்பாவிதத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ முதல்ல அவங்க சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க, இது எல்லாருமே சரியான ஸ்பிரிட்டில் எடுத்துப்பீங்க அப்படின்னு, சரியான முறையில் எடுத்துப்பீங்கன்னு நினச்சி பேசுகிறேன்னே சொல்கிறாங்க. இப்போ கூட வந்து இந்த கரூரில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அதை பார்த்தா அந்த ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாம்பீடில் ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடந்தவுடனா டிவிகேவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இதுக்கு முழுக்க விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுறப்ப இதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் ரீசன் கிடையாது, இது கலெக்டிவாக சொசைட்டியோட பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வி ஆர் ரெஸ்பான்சிபிள், ஈவன் மீடியா ஹேஸ் அ ரோல். இதில் மீடியாவுமே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அண்ட் ஒருத்தங்க கூட்டத்தை கூட்டுறது அப்படின்னு இது ஆக்சுவலாக வந்து இது வந்து எல்லாருமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுக்கு சப்போர்ட். நான் அது ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது வந்து நான் ரொம்ப நியூட்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். ரெண்டு சைடுமே இருக்கிற தவறுகளை தான் அவங்க வந்து பேசியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தங்க மேலே இது பழி கிடையாது, இது மொத்தமாக நம்ம எல்லாரோட பழியும் தான், என்னோட பழியும் சேர்த்து தான். நானுமே இதை எங்கேயோ ஒரு டைம் இந்த கூட்டத்தை கூட்டுறதை வந்து நான் என்கரேஜ் பண்ணிக்கிறேன், என் மேலேயுமே இந்த பழி இருக்குது, நான் பர்ஃபெக்ட் கிடையாது. அட் த சேம் டைம் கேதரிங் க்ரௌட் டு ஷோ யுவர் க்ளவுட் அப்படின்னு, அதாவது கூட்டத்தை கூட்டினா நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சிக்கலாம் நினைக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் இருக்காங்க. கூட்டத்தை கூட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கூட்டத்தை கூட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை வச்சு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறாங்களா, நான் பெரிய ஆளு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்சஸில் வந்து ஸ்டாம்பீட்ஸ் நடக்குதா? கிடையாது. அப்போ ஏன் இங்கே மட்டும் நடக்குது, இங்கே மட்டும் ஏன் நடக்குது? இது வந்து எல்லா ஆக்டர்ஸையுமே வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் மக்களை பார்க்க வைக்குது, இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டில் எந்த ஆக்டருமே இதை ஆசைப்பட மாட்டான். அப்போ வந்து இப்படி ஒன்று நடக்கிறது வந்து நம்ம சொசைட்டியாக நம்ம வந்து மாற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை வந்து என்கரேஜ் பண்ணுறதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியா வந்து இவங்களுக்கு வர்சஸ் இவங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் எப்படி சண்டை
சண்டை போட்டுக்கிறாங்க. மோஸ்ட்டாக இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன், அதான் இந்த ஃபுல்லாகவே இந்த வீடியோவே நான் என்ன புரிஞ்சுக்கிறேங்கிறது தான். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அது அவங்க பேசிட்டாங்க, ஒவ்வொருத்தங்க பார்க்குறப்போ மோனாலிசா பெயிண்டிங் மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்று தெரியும், இது நான் புரிஞ்சுக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வர்சஸ் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் உருவாக்குறாங்க. மீடியா வந்து காமிச்சிட்டு பார்த்தீங்களா எப்படி சண்டை போடுறாங்கன்னு காமிச்சிடுறாங்க. உங்களுக்கும் ரோல் இருக்குது, நீங்கள் தான் இதை பெருசாக்குறீங்க. நீங்கள் ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் ஹைப் பண்ணுறப்போ மற்ற ஆக்டரோட ஃபேன்ஸ் அதை விட நம்பர் அதிகமாக அடிக்கணும்னு நினைக்க தான் செய்வாங்க. ஸோ நீங்களுமே மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு வந்து இன்னொரு கூட்டு வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அகைன் கரூருக்கு வந்து வர்றப்போ கரூர் இஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர். அந்த இன்சிடென்ட் வந்து இட்ஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர் இன்க்ளூடிங் மீ. அந்த நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், தன்னையும் சேர்த்துக்க இன்க்ளூடிங் மீ. இது வந்து சொல்லிட்டு நான் வந்து டெமோக்ரஸியை நம்புகிறேன், நான் வந்து ஜுடிஷியரியை நம்புகிறேன், அவங்களோட வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் ஆல்சோ பீன் சேயிங். அங்கே யார் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு எஸ்ஐடி ரன் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாமே இருக்குல்ல. அந்த என்கொயரி வர வரைக்கும் இங்கே வந்து அதை வச்சு எல்லோரும் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. இது வந்து இந்த கட்சி மேலே தப்புன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த கவர்மெண்ட் மேலே தப்புன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு லெட் அஸ் வெயிட் ஃபார் த கமிட்டிஸ் ரிப்போர்ட். ஓகேவா? அது வந்து ஒரு சிபிஐ எஸ்ஐடி என்கொயரி போயிட்டு இருக்குது, அது முடிஞ்ச வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் கரெக்டுன்னு எனக்கும் படுது. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்றைக்கி ரைட்ஸை பற்றி பேசுகிறாங்க, என்னோட உரிமை இதுன்னு சொல்கிறாங்க. பட் ஏன் அவங்களோட கடமையை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது. உன் கடமை என்ன? உன் நாட்டில், இந்த நாட்டில் இதான் உரிமைன்னு எல்லாரும் பேசுகிறீங்க. பட் உன்னோட கடமை என்ன இந்த நாட்டுக்கு? அதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்க. பயங்கரமான ஒரு லைனாக இருந்துச்சு. அண்ட் இது ஆக்சுவலாக அவங்க படத்துலேயே ஒரு பஞ்ச் டைலாக வைக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்லையுமே அரசியல் அவங்க ஆக்சுவலாக லைட்டாக அரசியலுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க பேசுகிறப்போ, பொலிட்டிக்கலாக பேசுகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5 மாசத்துல வந்து ஒருத்தங்களை ஜெயிக்க வச்சோன்னா 5 மாசத்துல என்ன மாற்றம் வந்துருச்சுன்னு கேட்குறாங்க. 5 மாசத்துல யார் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? 5 மாசத்துல எப்படி இத்தனை வருஷம் இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றம் கொண்டு வர முடியும்? அந்த மாதிரி மக்களுமே வந்து எதிர்பார்க்கறத சரியா வச்சுக்கணும். ஐ ஹாவ் மை ஃப்ளாஸ். எனக்கு வந்து என்னோட பிரச்சனைகளும் இருக்கும். பட் என்னோட பிரச்சனைகள் வந்து இன்னொருத்தங்களோட வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபேன் ஃபைட்ஸை ஸ்டாப் பண்ணும். அண்ட் இன்றைக்கி வந்து பசங்க வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா உன் நாட்டோட தலைவனை நீ சூஸ் பண்ணலான்னு சொல்லி உனக்கு ஓட்டிங் உரிமையை கொடுக்குறாங்க. அப்போ உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிறதுக்கான மெச்சூரிட்டியை நீ உருவாக்கிக்கணும். அண்ட் நம்ம வந்து மக்களாக வந்து இது அகைன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸை பற்றி ஒரு கமெண்ட்ரி, மீடியாவை பற்றி எப்படி ஒரு குட்டுனாங்களோ இது மக்கள் மேலே எல்லாத்துலேயுமே ஒரு குட்டுன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீபீஸை வந்து எதிர்பார்க்குறோம். பட் இதுக்கு காசு எங்கே இருக்குது? கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த உலகத்தில் இருக்கிற எந்த கவர்மெண்ட்டுமே வந்து மேஜிக்கலாக வந்து காசை உருவாக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படிலாம் முடியாது. நம்ம ஃப்ரீயாக இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்க்குறப்போ அவங்ககிட்ட எங்கே காசு இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அது கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அரசியல்வாதி ஆகணும்னு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது ரொம்ப டஃப்பான ஜாபு, எனக்கு அவங்கள பார்த்து பொறாமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் என்வி பொலிட்டீஷியன்ஸ். நான் தப்பாக சொல்லிட்டேன். எனக்கு பொலிட்டீஷியன்ஸை பார்த்து பொறாமெல்லாம் கிடையாது, அது ரொம்ப டஃப்பான ஒரு ஜாபு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, பொலிட்டீஷியன்ஸ் கிட்டேருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வி எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம எதிர்பார்க்குற சேஞ்ச் எல்லாம் இந்த நாட்டில் வரணும்னா நம்ம வேலையை பார்க்கணும். ஈச் ஆஃப் அஸ் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அவர் ஓன் டெவலப்மெண்ட். நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கப்போ நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம எப்படி முன்னேற்றுறதுன்னு இந்த விஷயத்தில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும். 3 ஜென்ரேஷன் கழிச்சு இப்படி எல்லாருமே, நான் யோசிக்கிறேன், என் பையன் யோசிக்கிறான், அவனோட பையன் யோசிப்பானா, 3 ஜென்ரேஷன் கழிச்சு இது வந்து ஒரு சொசைட்டியாகவே பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த நடுவில் சொன்னேன்ல, திடீர்னு வந்து அப்படியே ஆக்டைன் வந்து எங்கேயோ போட்டு பாலிடிக்ஸ் அது இதுன்னு போயிட்டு மறுபடியும் பேக் டு ஏகேஸ் லைஃப் அப்படின்னு வந்துடுது. நீங்கள் வந்து 4 மணி நேரம் தான் தூங்குவீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அனுபமா சோப்ரா கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, ஆமாம் நான் நேற்றுக்கு வந்து 2 மணி நேரம் தான் தூங்கினேன். அப்போ வந்து எப்படி நீங்கள் இவ்வளோ ஹை ஃபங்க்ஷனிங்காக இருக்கீங்கன்னா, எனக்கு தெரியல, எனக்கும் அந்த கேள்வி இருக்குது, தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரேசிங் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட், இதெல்லாம் தான் அவங்க ஸ்டார்டிங்கில் நான் அதை சொல்லிட்டேன், ரேசிங் வந்து எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட், எனக்கு பெருசாக ஸ்பான்சர்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவங்க எங்கே வராங்கன்னா, இது என்ன ட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறத தான் பேசிக்காக சொல்கிறாங்க. அது கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 4 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குன்னு சொல்கிறீங்க, மேக்கப் போடாமல் இருக்கீங்களே. என்னன்னா, ஐ டோன்ட் வேர் மேக்கப் இன் மை ஃபில்ம்ஸ்ன்னு அவங்க சொன்ன மாதிரி என் காதில் விழுந்துச்சு. நான் மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்த்தேன், அதான் என் காதில் விழுந்துச்சு. மேபி ஐ எம் ராங், பட் யோசிச்சு பாருங்க, ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ், கரெக்டாக நீங்கள் வேர்ல்டில் வந்து டாப் ஸ்டார்ஸ்னு போட்டிங்கன்னா மொத்தமே ஒரு 100 பேர் தானே இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு டாப் பர்சன், இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய உலகத்தில் இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அதை நம்ம இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும்னா, இந்தியாவோட ஈஸிலி வந்து ஒரு டாப் ஆக்டர்ஸில் வந்து இப்போது ஏகே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் வேர் மேக்கப் இன் மை மூவிஸ் அப்படிங்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் ஐ மீன் வாவ். ஒருத்தங்க வந்து மேக்கப் போடாமல் படத்தில் நடிப்பேன்னு அவங்க சொன்னால் தான் நான் என் காதில் விழுந்துச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து சரியாக கரெக்டாக தான் கேட்டிருக்கேன்னா, நான் இவ்வளோ காஷியஸாக இதை சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம். வாவ், கிரேசி, வாவ். ஓகேவா?
அது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறப்ப நம்ம பார்க்குறோம் எல்லாருமே வந்து ஃபுல் ரெடியாகி தான் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, கேமரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படி ஐ டோன்ட் வேர் மேக்கப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கிரேசி. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் படம் எப்போங்க? ஓகே, இனிமேல் கார்லேயே இருக்கீங்க, எப்போ நெக்ஸ்ட் படம் அப்படின்னு கேட்குறப்போ ஜான்வரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்வைல் ரேசிங்கை பற்றி பேசுகிறப்போ மலேசியாவில் வந்து ரேசிங் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல சொன்னாங்க, மலேசியா சொன்னாங்க. எனக்கு மலேசியானவனே எனக்கு பில்லா ஞாபகம் வந்து போட்டு மலேசியாவில் எப்படி கூட்டம் இருக்குன்னு யோசிக்கிறப்போ மறுபடியும் உள்ளுக்குள்ளே வந்து ஏகே வந்து சொல்கிறாங்க அப்படி ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டு, டே இதை தாண்டா பண்ணாதீங்கன்னா ஓகே கம் ஆகிடுறேன். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க F1 ரோல் இந்தியாவில் மறுபடியும் ரீமேக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அந்த பிராட் பிட் கேரக்டரில் நடிக்கலாம் அப்படி சொன்னால் ஆர்கானிக்காக நடக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் கடைசியில் வந்து உங்களுக்கு இன்னமும் இந்த செட்டுக்கு போய் நடிக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கானா? எஸ், நான் ஒரு ஆக்சிடென்டல் ஆக்டர், நான் பிளான் பண்ணி வரல, நான் ஆக்சிடென்டல் ஆக்டர். பட் எனக்கு வந்து அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. தமிழ் கூட வந்து எனக்கு ஒரு ஆக்சென்ட் இருந்துச்சு, அதை கூட சரி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக எக்ஸைட்ஸ் மீ அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டு முடிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே பயங்கரமாக அவங்கள பற்றி ஓப்பன் அப் ஆனதுலேருந்து இந்த பொலிட்டிக்கலாக பேசினதுலேருந்துலாம் பயங்கர வாவ். அகெயின் ஆஸ் ஐ செட், எனக்கு தோன்றது அவங்க நியூட்ரலாக பேசியிருக்காங்க தான். அவங்க எந்த சைடும் எடுத்து பேசாமல் ரொம்ப தெளிவாக அவங்க பேசியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு அப்படின்னு ரெண்டு சைடுமே மாற்றி சொல்லாமல் தெளிவாக அவங்களோட பிஓவி என்னன்னு சொல்லியிருக்காங்க. சொசைட்டியாக நம்ம மாற வேண்டியது நிறைய இருக்குதுன்னு மொத்த சொசைட்டி மேலேயுமே வந்து அந்த பிளேமை தாமேலையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குல்ல. ஐ திங்க் இட்ஸ் கிரேசி. அவங்களுக்கும் கரூருக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் ஒரு சொசைட்டியே அது நம்ம கல்ச்சர் இதை மொத்தமாக நம்ம மாறணும்னு அவங்க எடுத்துக்கிறது இருக்குல்ல. வாவ். ஸோ ஓவரால் இதுதான் வந்து கான்வர்சேஷன். அண்ட் பட் ஓவரால் இதுதான் பேசியிருக்காங்க. அண்ட் ஐ தாட் ஐ ஹவ் டு, என்ன நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணியும் கேட்டுட்டு இருக்கீங்க, மாதிரி சிம்பிளாக சொல்லுன்னு. அண்ட் முடிக்கிறப்போ எனக்கும் ஒரு விஷயம் என்னென்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ். ஸோ ஒருத்தன் வந்து இவ்வளோ படித்தாதான் அறிவாளி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு, படிப்பு முக்கியம் எல்லாம் சரி, பட் ஒரு ட்ராப் அவுட், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ட்ராப் அவுட் ஆன ஒருத்தங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், இவ்வளோ பெரிய ஒரு கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்போர்ட்டிங் ஐக்கானாக இருக்கிறதுக்கு வந்து நான் மறுபடியும் வந்து சொன்னேன்ல, இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த வீட்டு முன்னாடி போய் நின்று எப்படியாவது இந்த மாதிரி வந்துடணும், அந்த காம்பவுண்ட் வால் இவ்வளோ பெருசாக கெட்டளவுக்கு ஒரு வீடு உருவாக்குறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்துடணும், முன்னேறிட முடியுங்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. மறுபடியும் அவங்க வாழக்கூடிய முறையில் எனக்கு இந்த பாட்காஸ்ட் மூலியமாகவும் நிறைய மோட்டிவேஷன் இருக்குது. ஒரு இடத்துக்கு வந்துட்டால் இங்கே இருந்துடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்னொரு ஃபீல்டில் இவ்வளோ தூரம் போகலாம், இன்னொரு ஒரு ஃபீல்டு எப்படி போகலாம், நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி விரும்புகிறோம், காதலிக்கிறோம், நம்ம சொசைட்டியாக ஃபேமிலியாக எப்படி இருக்கிறோம். அகெயின் ஏகே, தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. அண்ட் 10 வருஷம் கழிச்சு ஒரு மச் நீடட் பாட்காஸ்ட். இது எனக்கே எடுத்த மாதிரி நான் நிறைய எடுத்துக்கிறேன். ஐ டேக் லெசன்ஸ் ஃப்ரம் இட். அண்ட் நீங்களும் பார்க்க முடிஞ்சால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற கான்டெக்ஸ்ட், என்னோட பிஓவி என்னங்கிறது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.